அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 9/1/2026 மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 6இல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 5இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும்.
பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசாங்க வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4ல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு பல்வேறு வளமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ராகு 6ல் இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 6ல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மேலும் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 2ல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடைவீர்கள். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி சஞ்சரிப்பதும் பாகியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக நெருங்கியவர்களால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடும். ஒரு சிலருக்கு சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் 8இல் சந்திரன் அமைய பெற்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதி குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் தடைபடும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை அடைவதற்கு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, அதிலும் குறிப்பாக எதிலும் நிதானத்தோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் 10இல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.